ஆதிரமலை ஐயனார் மூர்த்தி துணை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் பன்னாரஞ்சல் கிராமம் பாவனர் சாலையில் அமைந்து அருள்வாழ்த்து வரும் அருள்மிகு ஆதினமிளை ஐயனார் மூர்த்தி 19ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு கிராமத்தார்களால் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும். அனைவரும் நாள வருக. வைகாசி மாதம் 17ஆம் தேதி 31/5/2000 இது மாதிரி என்னமோ ஏதேனும் இதெல்லாம் கொடை சாத்தினாலும் சாத்திடுவேன். ஏன் ஏறும்போது இறங்குடான் இறங்கிட்டேன் இறங்கி அடுத்த பஸ்ஸில் ஏறுறேன். அவன் பாட்டான் பாரு பாட்டு உசுரே போகுதுல. ஐயோ இதுல ஏறினா நம்ம உசுறு போயிருமுடா. இறங்கடா நீ இறங்கிட்டேன் இறங்கி அடுத்த பஸ்ஸில் படியில காலை வச்சு அவன் போட்டான் பாரு பாட்டு. ஐயோ என்னடா தரத்திரியை முடிக்கிற மாதிரியே பாட்டு போடுறாங்க இருக்கு. அவசரம் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் அவசரமா பாட்டு போடுறாங்க. அருமையான செய்தி. புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டையா? இன்னைக்கு பேப்பர் பாத்தியா இல்லையா? நேற்று நைட்டு புருஷன் பொண்டாட்டிக்கு ஏதோ சண்டை போல இருக்கு. நல்லா கொதிக்கிற எண்ணெயை தூக்கி புருஷன் தலையில ஊத்தி விட்டுருச்சா பொண்டாட்டி. பார்த்து இருந்துக்கங்க, கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கங்க. எப்பா சத்தியமாயா இன்னைக்கு பேப்பர்ல செய்தியே அதே. பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் சண்டையா? அவன் படுத்து கிடந்திருக்கேன் பொண்டாட்டியை திட்டிவிட்டு நல்லா பல்லுக்க காய வச்சிருந்த எண்ணெயை தூக்கி தலையோட ஊத்தி விட்டுருச்சான். அவன் நிலைமை என்ன ஆகுன்னு பார்த்துக்க. நம்மளுக்கு நேரம் சரியில்லை சாமி. பஸ்ஸில் டிரைவருக்கும் கண்ட்ரேட்டருக்கு என்ன வித்தியாசங்கிற? ஒரே வித்தியாசம் தான். கண்ட்ரேட்டர் தனித்தனியாக டிக்கெட் கொடுப்பாரு, டிரைவர் மனசு வச்சா மொத்தமாக கொடுத்துருவாரு. எல்லாம் கிளம்பி போங்க அப்படின்னு கிளப்பி விட்டுருவாரு. ஆமா, நல்ல பாடல், நல்ல வாசிப்பு. அதற்கு இணையாக மிருதங்கத்துவான் கோடையடி குமரன் PM பாரதி அவர்கள் இவர்கள் மிருதகம் உங்களுக்கு தெளிவாக விண் உலகிற்கு மட்டுமளவிற்கு ஒளிபெருக்கி உதவி செய்த சென்றிடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு கொண்டிரும் உங்கள் ஒளி மாதா கிராபிக்ஸ் ஆடியோஸ் தெற்கு செய்யானந்தல் உரிமையாளர் A. ரமேஷ் பிரதர்ஸ். மாதா 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 உலகிற்கு மட்டுமளவிற்கு ஒளிபெருக்கி உதவி செய்த சென்றிடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு கொண்டிரும் மாதா கிராபிக்ஸ் ஆடியோஸ் தெற்கு செய்யானந்தல் உரிமையாளர் A. ரமேஷ் பிரதர்ஸ் அன்புள்ளங்களுக்கும் பணிபுரி நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நல்ல ஒளிபெருக்கி, அருமையான ஒளிபெருக்கி. இன்ன வரைக்கும் நாங்கள் இங்கிட்டு திரும்பி அதை ஏற்றுங்க இதை ஏற்றுங்கன்னு சொல்லவே இல்லை. சவுண்டு கூட தான் வருது, கொஞ்சம் குறைச்சி வைங்க அப்படி தான் சொல்லியிருக்கேன். அங்கே சவுண்டு கூட இருக்கு, கொஞ்சம் குறைச்சி வைங்க. நல்ல ஒளிபெருக்கி, அருமையான ஒளிபெருக்கி. பாட்டு பாருங்க, எல்லாருக்கும் படிக்கிற மாதிரி ஐயனாரை பற்றி ஒரு சிறப்பான பாட்டு. ஆமாம், நம்ம ஊரில் ஒரு மைச்செட்டு இருக்கு, அருமையான மைச்செட்டு. பேர் முருகன். உன் ஃப்ரெண்டு தாயா? நல்லா தான் பாட்டு போடுவாங்க. அவங்கள ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு 80 வயசில் ஒரு கிழவி செத்து போச்சு. செத்து போன கிழவிக்கு இளவுல போட்டாங்க வர பாட்டு. ஏன் ராசாத்தி நீ வாழணும் அதை என்னாலும் ஏட்டா செத்து வாக்கட்டு கட்டி வச்சிருக்காங்க. செத்து போன கிழவிக்கு போடுறாங்க ஒரு பாட்டு, ராசாத்தி வாழணுமா? எப்படா வாழும் அந்த கிழவி? ஏற்கனவே செத்து வாக்கட்டு கட்டி வச்சிருக்காங்க. ராஜாத்தி வாழணும் எப்படி வாழும்? அந்த கிழவி எத்தனை செத்துச்சு? இந்த சீரியல் பார்த்துக்கிற கிழவி எனக்கா திங்கிறதுக்கு வாங்கிட்டு வாங்கடான்னு போனா பண்ணணும். முறுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். முறுக்க திங்க வேண்டியாலே இந்த கிழவி அந்த சீரியல்ல கதாநாயகன்னா காவல்துறையில பிடிச்சிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. இந்த கிழவி ஐயோ பிடிச்சிட்டு போறாங்களே வாக்கல. இந்த கிழட்டு முட்டை முறுக்க திங்கிறதுக்கு பதிலாக பக்கத்துல கொசுவத்தி வச்சிருந்துருப்பாங்க போல இருக்கு. டிவியை பார்த்துக்கிட்டே முறுக்குன்னு நினைச்சு கொசுவத்தி எடுத்துன்னு கொஞ்ச நேரத்துல முறத்தள்ளி செத்து போச்சியா. சீரியல் நடந்தா பெண்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. புருஷனுக்கு சோத்த போட்டு வச்சிடுறது. குழம்பு எப்ப தெரியுமா ஊற்றுவாங்க? அங்கே
எப்போ விளம்பரம் போடுறாங்களோ அப்போ தான் குளம் ஊத்துறது. அது வரைக்கும் பிரிஜங்காரன் ஐபியை பார்த்த மாதிரியே உட்காந்துருக்க வேண்டியது. ஆம்பளை நிலைமையில அடி மட்டமாக நீ வேணா சீரியல் ஓடுறப்ப கரண்ட் மட்டும் ஆஃப் ஆகட்டு, இபியில் வேலை பார்க்குறவரை திட்டுறதை பார்க்கணுமே. அவன் கையில் பாம்புடுங்க நல்ல நேரத்தை கரண்ட் அவரை நிப்பாட்டினாரு. யதார்த்தமாக கரண்ட் அவர் என்ன ஆண்டுவார். யாரெல்லாம் பேசணும்னு ஒரு விவசாய வேணாமா. ஆனால் அந்த வகையில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். 4 நாளைக்கு முன்னாடி நாடகம் நின்று வச்சு சங்கத்திலையும் போட மாட்டா, தம்பி வராத வீட்டிலே இருந்து ஏன் முன்னாடி சாப்பாடு போடுறீங்க. இவன் இந்த சீரியலை பார்த்துட்டு சோறு சமைக்காம விட்டுட்டா, மாவுக்கு தோசை ஊற்றி கொண்டு வரேன்னா சரி தோசை ஊற்றி கொண்டு வாடினேன். கொண்டு வந்து இலையில ஒரு தோசை கண்ண கரியர் இருக்கப்பா. ஆனா கேப்ப ரொட்டி இல்லையா, கருப்பட்டி தோசை இருக்கு இல்லையா, கருப்பட்டி தோசை இல்லையா. இவன் சீரியலை பார்த்துக்கிட்டே லூசு தோசை கல்ல குப்பரைக்க போட்டு சுட்டுக்கிட்டு இருக்காயா. ஆர்வம் குளார் அங்கே அடுப்படியில் உட்காந்துக்கிட்டு சீரியல்ல விழுந்த இளவுக்கு இங்கேயா ஒப்பாரி வைக்கிறது. எனக்கு வந்துருச்சு கோபம். அவள் எப்படி குப்பரைக்க போட்டு சுட்டால அதே மாதிரி அவளை குப்பரைக்க போட்டு ஒரே குத்து குத்தலாம தான் போனேன். அன்னைக்கு வேற நாடே வேற இல்லையா, 7:30 மணிக்கு அடிச்சு விட்டோம்னு வச்சுக்க. அப்புறம் 10 மணிக்கு என்ன மாமா போட அப்போ மட்டும் அடிச்சு அப்போ எங்கடா வர்ற தேவையாது. அப்புறம் 2 தோசையும் தின்னு சுட்டது ஒன்று தானையா. ஓ வேலையா பாரியா கருணை தோசை தின்னு நெஞ்ச கறிக்கிறது. எனக்கு எங்க வீட்டில் இருக்க கிழவி நல்லா சீரியலை பார்த்துட்டு செவனப்பு குடிச்சுக்கிட்டு இருந்துச்சுல்ல, எனக்கு வந்துருச்சு கோபம். நம்மளுக்கு நெஞ்ச கரைச்சிக்கிட்டு இருக்குது, கிழவி செவனப்பா குடிக்குது. செவனப்பா அப்படிலாம் குடிக்கக்கூடாது, இப்படி தான் குடிக்கணும்னு சொல்லி செவனப்பாய் மடமடன்னு வாயில ஊற்றிட்டேன். ஊத்துனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது செவனப்பே இல்லையா. வெத்தலையை போட்டு துப்புர கடம் இல்லாமல் இந்த கிழவி இந்த செவன பாட்டில் புருட்டுன்னு துப்பி இருக்கும் போல இருக்கு. அதை வாங்கி ஏன் வாயில ஊற்றி வீட்டுக்கு ஒரு கிழவி நாட்டை கிடக்கும் இருக்காங்க. தீபாவளியோட கிழவியை க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி அவுட்டு திட்டிருந்து போட்டோம் முடிஞ்சு சோழி சுத்தம் தோட போக வேண்டியதான். இப்பதான் செல்ல பாட்டு, லேப்டாப்ல பாட்டு, பென் டிரைவர்ல பாட்டு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எதுல பாட்டு, எப்பம் ரேடியா தான். வீடு வீடுக்கு எப்பம் ரேடியா இருக்கும். திருச்சி வானொலி, இலங்கை வானொலி, கொடைக்கானல் வானொலி அப்படின்னு நம்ம சேனலை மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படியே டியூன் பண்ணோம்னா ரேடியோவில் இலங்கை வானொலி, திருச்சி வானொலி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொண்டாடி சொல்லியிருக்கு, எல்லார் வீட்டில் எப்பம் ரேடியா இருக்கு, நம்ம வீட்டில் ரேடியா இல்லை. இந்த 200 ரூபா காசு ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்து போய் சாயங்காலம் நம்ம வீட்டில் ரேடியோ பாடுறது நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பிருச்சு. கடையில் ரேடியோ வாங்கிட்டேன், மோடு வாங்கிட்டு போகிறேன். என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கேன். அவன் சொல்லியிருக்கேன் ஜாமியை கும்பிட்டு போயிடா ரேடியோ நல்லா பாடுன்ட்டேன். இவன் காலையில் ஜாமியை கும்பிட்டு வச்ச ரேடியோயா, காலையில் இருந்து பார்த்துருக்கேன் சாயங்காலம் வரைக்கும் ரேடியோ பாடவே இல்லை. வேலைக்கு போன கொண்டாட்டி வந்துருச்சு. என்ன எல்லாரும் வீட்டில் ரேடியோ பாடுது, நம்ம வீட்டில் ரேடியோ பாடுது. உள்ளே போய் பார்த்தாக்க புருஷங்காரன் ரேடியோ குருன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அந்த அம்மா கடுப்பாகி போச்சு. ஆடா பாவி பயலே, 200 ரூபா காசு வச்சேடா, ரேடியோ கடைக்காரன் ஒன்று ஏமாத்திட்டான். அப்படி பாடாத ரேடியோ வாங்கிட்டு வண்டியடா, கொண்டு போய் கொடுத்துட்டு பாடுற ரேடியோ வாங்கிட்டு வாடா போடா அப்படின்னு விரட்டி விட்டுச்சு. கடையில் போய் கேட்டிருக்கேன், என்னடா ரேடியோ கொடுத்தா ஐயோ கேப்பையில ரேடியோ பாடவே இல்லைடா அப்படின்றிருக்கேன். அப்போதான் ரேடியோ கடைக்காரன் கேட்டிருக்கேன், நீ திருச்சியில் வச்சியா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆகா திருச்சியில் வச்சாத்தான் பாடும் போல இருக்கடான்ட்டு ரேடியோ தூக்கி பசேரி கிளம்பிட்டேன். திருச்சிக்கு கொண்டு போயிட்டேன். கொண்டு போய் பஸ்ஸில் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன். சுத்தமாக பாடலை. அங்கே டீ கடைக்காரவனை பார்த்து இங்கே வாடா, யாரா நீ எந்த ஊர்ரா, இதோட 4 டீ 8 வடை ஆகிப்போச்சு, டீக்கும் காசு கொடுக்கல வடைக்கும் காசு கொடுக்கல, எந்த ஊர்ரா நீன்னு கேட்டிருக்கேன். ஐயா ரேடியா வாங்கினாங்க பாடலை, திருச்சியில் வைக்க சொன்னாங்க, இங்கேயும் பாடலைன்னு இருக்கேன். அவன் போட்ட போதைக்கு அவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் பாரு ரேடியா கடைக்காரன், நீ கொடைக்கானலில் வச்சு பார்த்தியா அப்படின்னு இருக்கேன். ஆகா மலை உச்சியில் வச்சாத்தான் நல்லா பாடும் போல இருக்குடா, டவர் கிடச்சி தூக்குடான்னு தூக்கிட்டு கொடைக்கானல் கொண்டு போயிட்டாயா ரேடியாவை. கொண்டே குளூரில் கொட்டை 2 அண்ணது மிச்சம். இந்த கொட்டை யாவா கொட்டை 2 தான் விடிய விடிய எடுத்துகிட்டு வந்துட்டேன். சுத்தமாக பாடலை ரேடியா எடுத்துகிட்டு வந்து ரேடியா கடைக்காரன் முறையில் வச்சுருக்காங்க. என்ன ரேடியா கொடுத்தேன்னு அவன் பிடிச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, இவன் இந்த பாக்ஸை வாங்கிட்டு போன வாக்கில் அப்படியே தான் வச்சுருந்துருக்கேன், பிரிக்கவே இல்லையாமியா. செல்லு வந்த புதுசில் செல்லை வாங்கி வச்சுட்டு நான் படுத்துட்டேன். எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, எங்கள் அப்பையை மட்டும்தான் வீட்டில் இருந்துச்சு. ஃபோன் பண்ணியிருப்பா அவ்வளோ இருக்கு சங்கத்துலேருந்து. ஃபோனு ரிங் அடிக்கவும் எங்கள் அப்பை பேசாம இருச்சு, ஆள் இல்லை பேச, அது செல்லை எடுத்து பேச தெரியாமல் தான். அது மாதிரி தான் அவன் ரேடியோ வாங்கி வச்சுட்டு பாடலை வாடனா எப்படி பாடு. அப்புறம் ரேடியோ கடைக்காரங்க வாடா இந்த வயர் எடுத்து கரண்டில் சொல்லி விட்டு யாரா பாட்டு கேட்க சொன்னது, என் முன்னாடி தாங்க முன்னாடியை கூப்பிட்டு நிற்க வச்சு மேலே 2 இருக்கும்ல, என்ன 2 ரேடியோவிலையா டியூன் பண்ணுறது வால்யூம் வைக்கிறது. சரி
ரெண்டையும் பிடிச்சி திருவு கீழே ஸ்டேஷன் திறந்துரு ரயில்வே ஸ்டேஷனு நீ சுப்பிரவாதம் பண்ணாலும் சரி உன் பொண்டாட்டிட்டு சுப்பிரவாதம் பாட விட்டாலும் சரி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பாடினாலும் சரி ஒரு பொருள் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை வாங்கின பொருளை நல்ல முறையில் பயன்படுத்தணும் அதை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் மாதா கிராபிக்ஸ் ஆடியோஸ் அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நினைக்கிறது வணக்கம் நல்லா இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் பொம்மாப்புல பேர் சொல்லணும்ல ஆடல் அழகி அப்படின்னு சுந்தரி இந்திய நாடகத்துறையில் முதல் முறையாக வயதிற்கு வந்து சில மாதங்களே எத்தனை மாதம் ஜனவரி மாசம் வியாழக்கிழமை 12ஆம் தேதி இதான் எனக்கு குழப்பம் வச்சு எத்தனை மணிக்கு தான் வயசு பத்திரிக்கை இருக்கிறதா உங்களுடைய பிள்ளை வினோதினி அவர்கள் இவர் வினோதினி வினோதினி அவர்கள் விபரகமணி டான்ஸ் அண்ட் காமி கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள பொம்பளை பிள்ளைக்கு நல்ல பாட்டு கும்முன்னு எடுத்து விட்டீங்க அடுத்தபடியாக சிறந்த குட்டக அமைப்பு ஏ ஆரோக்கியம் தெற்கு செய்யானேந்தலை சேர்ந்த ஏ ஆரோக்கியம் அவர்கள் இங்கே கொட்டகை அமைத்துள்ளார் அன்பு அண்ணார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜே ராஜா என்பதை தெரிவித்துக் கொண்டு பக்த கோடியின் பொதுமக்களும் அனைவரும் அன்புடன் வருக என வரவேற்கின்றோம் இப்படிக்கு பன்னாரேந்தல் கிராமத்தார்கள் அதங்குடி பிச்சைக்குட்டி உடையார் வம்சாவளியினர் இளைஞர் மன்றம் மற்றும் நேரு மகளிர் மன்றம் அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நாடக அமைப்பு மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய ஏ பால்ராஜ் மாதா கிராபிக் ஆடியோஸ் அன்பு உள்ளங்கள் காரைக்குடி இசை நாடக சங்க உறுப்பினர் தெற்கு செய்யானேந்தலை சேர்ந்த அன்பு சகோதரர் அருமையன்னார் ஏ பால்ராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள் இந்த நாடகம் இல்ல எல்லா நாடகத்தை சீரும் சிறப்பாக சிறந்த நெறிகளை கொண்டும் சிறந்த இசைக்கிளைகளை கொண்டும் தெளிவான முறையில் அமைத்துக் கொடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே வீடியோ கவரை சேர்ந்திருக்கும் தேவோட்டையை சேர்ந்த சக்கரவர்த்தி ஸ்டுடியோ அன்பு பங்காளி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கண்ணிகணந்த வணக்கம் 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 அப்பா நான் போயிட்டு வரேன் போயிட்டு பொம்பளை பிள்ளைய தள்ளி விட்டு மற்ற வேலை பார்ப்போம் தள்ளி விட்ட பிள்ளையாவா நீ வேறப்பா சாப்பாடு அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றி வண்டியை விட்டு இறங்கணுன்னு அப்பா வாங்கப்பா சாப்பிட வைக்க வாங்க பால்வாடியில் உட்காந்து சாப்பிடுங்க பால்வாடியா பள்ளிக்கூடம் அது பள்ளிக்கூடம் பால்வாடி நல்ல சாப்பாடு பொறுமையாக பரிமாறினாங்க எல்லாத்துக்கும் திருப்தியான சாப்பாடு வரவேற்ற விதங்கள் நல்லா இருந்துச்சு வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு அண்ணன் கூட்டி போயிட்டாரு வாங்கினே வச்சுட்டுக்காரண்ணே அமைப்பாளர் வாங்க அமைப்பாளர் அப்படி இருக்கணும் வண்டியை விட்டு இறங்கினா அங்கேருந்து ரூட்டு தெரியுதோ தெரியலையோ கரெக்டாக எங்களை கூட்டிகிட்டு வந்தார் திருப்பி கரெக்டாக கூட்டிகிட்டு போய் சாப்பாடு அருமையான முறையில் சாப்பாடு அப்படி இருக்கணும் நத்தம் பண்ண நாடக வண்டி போய் நின்று சொல்லையோ ஒருத்தர் கூப்பிட்டாரு அண்ணே நம்ம வீட்லேயும் சாப்பாடு வாங்க அப்படின்னு ஆகா ரொம்ப மரியாதையாக கூப்பிட்றாரு இறங்கடா நீ இறங்கிட்டேன் இறங்கி போயிட்டு இருக்கா வாங்க போ சாப்பிட போ வாங்க வாங்க கூட்டி போறாரு கூட்டி போ இந்த மாதிரி இருட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் காட்டுக்குள்ளே யோ என்னையா காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதான் பூச்சி வெட்டன் பயப்படாமல் வாங்கினே நல்ல வாம்பு இருக்க இடத்துல ஒன்றும் இருக்காது நீங்கள் வாங்க அப்படின்னு ஏண்டா பூச்சி வட்டம் இருக்காதான்னு கேட்டது காடா நல்ல வாம்பு இருக்க இடத்துல ஒன்றும் இருக்காது வாங்கன்னு போயிட்டே இருந்தேன் பாதி தூரத்தில் போய் ஐயோ போட்டுருச்சா பாம்பு இல்லைண்ணே உங்களுக்கு வெத்தலை ஆக்க மாட்டேன் சொல்லி தரோடா அதுக்கு ஏன்டா அப்படி கத்துற எதிரா வீடு அந்த லைட் எரியுது நம்ம வீடு போய் சாப்பிடுங்க வெத்தலை வாங்கிட்டு 2 பேர் கிளம்பிட்டேன் போயிட்டேன் வாசப்படியில் ஒரு பொண்டாட்டி நின்றுச்சு எப்படி கூப்பிடணும் நடிகர் வாங்க வந்து நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க வாங்க அப்படி தானே சொல்லணும் இந்த அம்மா நாடகக்காரங்கள வாங்க வந்து வெக்கம் இல்லாமல் சாப்பிடுங்கன்னு வெக்கம் இல்லாமல் சாப்பிடுங்களா ஏன்னா சோத்துக்களி இல்லாமல் ஓவட்டுக்கு வந்திருக்கேன் சோறு வேணும் ஒரு மசூர் வேணும் எல்லாம் வாங்கடான்னு கிளம்பி வந்துட்டேன் எல்லாம் கிளம்பி வந்துட்டேன் வெத்தலை வாங்கிட்டு வந்தேன் மாதி தூரத்தில் மறுபடியும் வந்துட்டேன் மறுபடியும் எங்களை பார்த்துட்டு ஐயோ இளவு இந்த மாதிரி கத்துறேன் என்ன கத்துறேன் என்ன அப்படி சாப்பிட மாட்டேன் ஓமட்டாண்டி எங்களை வெக்கம் இல்லாமல் சாப்பிடுங்கிறது உன் வீட்டு வாசப்படி எப்படி அமைப்போம்ல அவன் சொன்னா ஒரு வார்த்தை ஐயோ வடக்கிறானே லூசு முண்டே அவளுக்கு பேச தெரியாதுன்னு நீங்கள் வாங்க கண்ட நாயெல்லாம் சாப்பிடுறது நீங்கள் சாப்பிட்ற கண்டன் நான் பார்த்துக்க இவன் அவன் முன்னாடி வெக்கம் இல்லாமல் சாப்பிடுங்கன்னுச்சு இவன் சொன்னான் பாரு கண்டாட்ட நாயெல்லாம் சாப்பிடுறது நீங்கள் சாப்பிட்ற கண்ணன் கடைசி வரைக்கும் வீட்டு வாசப்படியே மிதிக்கல எப்படி 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 ரோசக்காரன் கொல்ல பக்கமாக உள்ள போய் சாப்பிட்டுன்ட்டு வேற என்ன பண்ணுற விடிய
பசியும் பட்டினிமா இருக்குது, நல்லா சாப்பிட்டா குழம்புல உப்பு இல்லை. ஏத்தா என்னத்தான் குழம்புல உப்பு இல்லை? அப்பு உங்களுக்கு சமைச்சது அப்பு, கோச்சிட்டு போயிட்டிய, பேச தெரியாமல் பேசிவிட்டேன், உப்பு இல்லையா, இந்த போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன மாதிரி அந்த பொம்பளை லூசாத்தான் இருக்கும் போல இருக்கு. போய் ஆர்வ குளாரில் உப்பை எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக கோலப்பொடியை கொண்டு வந்து இருக்கிறேன் சோத்துலலாம் தூவி விட்டு செஞ்சதுன்னா முரட்டுன்னு கிளட்ட முட்டைங்களை சோறே திங்கவில்லை. ஆனால் அந்த இம்சையில் நல்ல முறையில் சாப்பாடு பரிமாறி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. அதனால் போயிட்டு நம்ம தனியாக நின்று பேச வேலைக்காகாது, துணையை தள்ளி விட்டு நம்ம கம்பெனி எப்படி இன்னைக்கு அங்கே கிடி முழங்குது. எங்களெல்லாம் உசுரோட கூட்டிகிட்டு வந்த வேன் டிரைவருக்கு மனமார்ந்த நன்றி. யாருக்கு நன்றி சொல்கிறோம்? டிரைவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். 10 பேர் உயிரை பத்திரமா கூட்டிகிட்டு வந்தார்ல டிரைவர்னா, அப்படிப்பட்ட டிரைவர் தேவை. அடியேங்க அப்பா, அவனை ஞாபகப்படுத்தாத. அறந்தாங்கி பக்கம் நாடகத்துக்கு போயிட்டு நாடக நடிகர் வேண்டி அடிபட்டு போச்சு. அதில் தப்பிச்சது நான் ஒரு ஆள் தான். எப்படி? எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கு. வேணை ஓரமாக நிப்பாட்டிவிட்டு பொட்டி கடையில் போய் நான் ஒரு ஆள் சிகரெட் வாங்கி 10 வச்சு ஒரு இழுதாயா இழுத்தேன். லாரிக்காரை கொண்டு வந்து குத்துனாம்பாரு வேறு நடிகர்களுக்கெல்லாம் அடிபட்டு போச்சு. பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? எல்லாரையும் கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு நான் ரத்த கரையோட போறேன் வீட்டுக்கு. வெள்ளை சட்டை பிள்ளை ரத்தம். ஏன் முன்னாடி என்னைய பார்த்துட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அப்ப எனக்கு அடிபட்டுருச்சுட்டு அதோட முடிச்சுக்க. நாடக நடிகர் வண்டி அடி போட்டு போச்சு. நான் மட்டும் தான் தப்பிச்சேன். நீங்க மட்டும் எப்படி தப்பிச்சிங்க? என்ன முதல் வார்த்தை, நீங்க மட்டும் எப்படி தப்பிச்சீங்களா? சிகரெட் குடிக்க போனா நான் தப்பிச்சேன், இல்லாட்டி நான் மாட்டிருப்பேன்ல. அழுதுட்டா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. நம்ம குலசாமி ஆத்தா அழகு நாச்சி தாங்க சிகரெட் ரூபத்துல இருந்து உங்களை காப்பாத்துனது. நீங்க வெறும் சிகரெட்டை குடிக்காதீங்க, இனி அழகு நாச்சி துணையினே எழுதி வச்சு குடிங்க. உங்களுக்கு நெஞ்சு வலி வராது, ஒரு இந்த வலியும் வராது, எந்த வலியுமே வராது. நீங்க நல்லா இருப்பீன்னு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு அந்த நேரத்தில் அப்படி தாலி எடுத்து இப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டு இருந்தார்ல, அந்த நேரம் பார்த்து டிவியில் செய்தியில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நாடக நடிகர் வண்டி அடிபட்டு போச்சு, அடிபட்டவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் அரசாங்கம் அறிவிச்சிருக்குன்னாங்கல்ல. இந்த தாலி எங்கே பறந்துச்சுன்னே தெரியல. ஏன்டா எடுவட்ட பயலடாய் இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை விடுறானா கேட்குறியாடா? ஏன்டா ஒரே நாளில் நீ 50,000 ரூபா வாங்க முடியுமாடா? நம்ம சங்கத்தில் அடியே விடல அதெல்லாம் பேர் எழுதி கொடுத்து வாங்கியிருக்காங்க 50,000 ரூபா. ஒரு நாள் 50,000 ரூபா காசுக்காண்டி புரிச்சேன். பணம் புலமானாலும் பரவாயில்ல எடுத்துக்கிட்டியா? பணம் ஒரு பெரிய விஷயமாயா? பரம்பரை பணக்காரன் எவனுமே ஆட மாட்டேன் தெரியுமா? பரம்பரையாக பணம் இருக்குல்ல, அவன் ஆடவே மாட்டேன். இந்த புதுசாக காசு சேர்ந்தவன் என்ன ஆட்டம் ஆடுறாங்கிற மாதிரி பந்தா பார்த்துக்கணும். அப்படி நடு ரோட்டில் ஊருக்குள்ள நின்றுக்கிட்டு நான் இங்கே 50 சென்ட் வாங்கி போட்டு வச்சுருக்கேன், அங்கே 100 சென்ட் வாங்கி போட்டு வச்சுருக்கேன், அந்த இடத்துல நான் வாங்கி போட்டு வச்சுருக்கேன், அந்த மண் அந்த ஏரியா ஃபுல்லாக நான் வாங்கி போட்டு வச்சுருக்கேன். இவன் சொல்லிக்கிட்டு இருப்பேன் மண்ணை வாங்கி போய்விட்டேன்னு. மண் என்ன தெரியுமா சொல்லு? அவங்க தாத்தனையும் நான் தான் உள்ளே வாங்கி போட்டு வச்சுருக்கேன், இவங்க அப்பனையும் நான் தான் உள்ளே வாங்கி போட்டு வச்சுருக்கேன். இவன் செத்தாலும் இவனை நான் தாண்டா உள்ளே வாங்கி போட போகிறேன். இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எண்ணெய் வாங்கி போட்டேன்னு. கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது. இதை உணர மனம் தான் மறுக்கிறது. எத்தனை ஆண்டு காலம் இருக்க போகிறோம்னு தெரியாது, எத்தனை ஆண்டு காலம் வாழ போகிறோம்னு தெரியாது. இருக்கிற காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக எல்லாரும் இருங்க, அதுதான் நம்மளுக்கு தேவை. அதனால் போயிட்டு தள்ளி விட்டு 10 வேலையை பார்ப்போம்.